சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார். ரேவதி, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களிலும் அதிகபட்சமாக வெப்பம் பதிவாகி வந்தது. குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸுக்கும் மேலாக வெப்பம் பதிவாகி வந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு நேரத்திற்கு மேலாக சென்னை, புறநகர் உள்ளிட்ட அதை சுற்றுவட்டார மாவட்டங்களில் என அனைத்து பகுதிகளிலுமே மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு நாட்களில் வெப்பம் இருந்ததன் காரணமாக ஏற்பட்ட அந்த வெப்ப சூழ்நிலை இந்த மழையின் காரணமாக குளிர்ந்த சூழலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு கடல் பகுதிகளை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் என அந்த பகுதிகளில் எல்லாம் சூறாவளி காற்றுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் கூட நேற்று இரவு முதல் குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை இருந்தது. வரக்கூடிய இந்த அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரையும் காலை 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மழை பல்வேறு பகுதிகளிலும் நீடித்து வருகிறது. லேசான சாரல் மழை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சூரிய வெளிச்சம் கூட வந்து பெரிய அளவு அதன் தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையை தொடர்கிறது. அனைத்து வாகனங்களுமே தொடர்ந்து முகப்பு விளக்கை எரிய விட்டபடியே சென்று வரக்கூடிய நிலையில் இன்னும் 10 மணி வரையிலும் கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி.